சார், மத்திய அரசு சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய 573 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கல. புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாதனாலதான் இந்த நிலை அப்படின்னு இருக்காங்க. இத மாநில அரசு எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம்? தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீங்க கேட்ட மாதிரி 573 கோடி ரூபாய் ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. இது செய்தி வெளியாக இருக்கு. பள்ளிக்கல்வித்துறையில தமிழ்நாட்டுக்கான நிதியில உடனடியா ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலையும் பேசியிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் சந்திச்சு நேரடியாக சொல்லியிருக்கிறாங்க. நானும் இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். தொடர்ந்து வலியுறுத்தும். சார், இந்த அமெரிக்கா சந்தி என்ற பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து என்ன சார் சொல்றீங்க? அவங்க 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அத நீங்க அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு தவிர நீங்க கருதுற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்க கூடாது. அதுதான் அவசரம் தான் நான் திருப்பி சொல்றேன். சார், இந்த அமெரிக்க பயணத்துல குறிப்பிட்ட இலக்க முன்னேறிகளா நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்றீங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு, 43 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் சிகாகோ மாநாட்டுல தமிழர்களை சந்திச்சு பேசினார். 43 வருஷம் கழிச்சு நீங்களும் அங்க தமிழர்களை சந்திச்சு பேச இருக்கீங்க. அது எத்தகைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருது? போற காரியம் நிச்சயமாக வெற்றியுடைய நம்பிக்கை எனக்கு இருக்கு. முதலீட்டாளர் பதில் போட்டி போட்டுக் கொண்டு என்னை சந்திக்கணும். தமிழ்நாட்டுக்கு நாங்க அதை செய்ய போறோம்னு டைம் கேட்டிருக்கிறாங்க. இப்ப நான் கொடுத்திருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுறேன். அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோட இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதலிடத்தில் இருக்கு. தொழில் முதலிடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க இல்லையா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க. நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கும். முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோடு போறேன், உறுதியோட போறேன். என்ன இணக்கமான நிலை? அது உங்களுடைய எண்ணமா இருக்கணுமா தவிர நாணய வெளியீடு மத்திய அரசினுடைய பொறுப்பு. இது அவங்களுடைய அனுமதியோடு தான் வெளியிடுவது. அதனால அந்த மரியாதை அடிப்படையில் அந்த முறைப்படி அவங்கள அழைச்சோம், வந்தாங்க, வெளியிட்டு போனாங்க. அதான் விஷயம். அதான் அதுல என்னென்ன முதலீடு ஈட்டிருக்கிறோம் சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம். இப்ப என்னென்ன பணிகள் நடந்துட்டு இருக்கு தெளிவா சொன்னேன் உங்கள்கிட்ட. நாங்க வெள்ளை அறிக்கை அது வெளியிடுவது மரபு கிடையாது பொதுவா. காரணம் பல மாநிலங்கள்ல அந்த முதலீடு வைப்பதற்கு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதனால அதை விரும்ப மாட்டாங்க. ஆனா முதலீடு முழுமையா வந்ததுக்கு பிறகு நாங்க வெளியிடுறோம். நிச்சயமா அறகுறையா சொல்லிட்டு இருக்க முடியாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.